நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பாதிப்பு இல்ல. விருதுநகர் மாவட்டத்தில் அதிகமாக பெஞ்சிருக்கு. அதே மாதிரி தேனி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், நீலகிரி மாவட்டம், இது போன்ற, அதுவும் நீலகிரி மாவட்டம் எல்லா இடத்துலையும் இல்லை. கோத்தகிரி பெஞ்சிருக்கு. தேனி, தென்காசி, ராமநாதபுரம், இங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பெஞ்சிருக்கு. அங்கெல்லாம் எந்த விதமான அபாயமோ எந்த விதமான இது வரைக்கும் இது இல்லை. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 21-22 தான் அதிகமாக மழை பெய்யும், புயல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம். கேம்ப்ல தங்குறதோ, அவங்கள அப்புறப்படுத்துறதோ, கடலோரம் இருக்கிறவங்க, ஆற்றோரம் இருக்கிறவங்களை அப்புறப்படுத்துறது தான் இது வரைக்கும் ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் இல்லை. இருந்தாலும் தயாராக இருக்க வேண்டிய எல்லா கலெக்டருக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து விட்டு பெய்யக்கூடிய கனமழையால பயிர்கள் பெருமளவு சேதமடைஞ்சிருக்கு சார். அது யார் சொல்றா? எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அது தவறான செய்தி. அதுக்கெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கோம். இடங்களை கொண்டு வைக்க முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் பண்ணிடுவோம். அந்த 2 நாள் அதையும் பண்ணிடுவோம். சென்னையிலுமே கொஞ்சம் மழை அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான இது இப்ப இல்ல, ஏறக்குறைய 2-3 மாத காலமாகவே இதற்கான முன்னெச்சரிக்கை எடுத்திருக்கிறோம். தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த விதமான பெரிய மழை வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு இந்த அரசு தயாராக. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.